Hello all, this is Vilasini. Welcome to Simply Current Affairs. So friends, உங்கள் எல்லாருக்கும் ஹிட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி தெரியும். ஸோ இதே ஹிட்லிஸ்ட் சீரீஸில் இம்பார்ட்டண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் இக்காலஜி டாபிக்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ எஸ், இந்த இமேஜை பாருங்கள். டெஃபினெட்லி இந்த பிளான்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்ராஸ் மல்டிபிள் வாட்டர் பாடிஸ். Any guesses what this particular plant is? This plant is called as water hyacinth. So water hyacinth வந்து பார்த்தீங்கன்னா it is an aquatic flowering plant. இதுவுமே ஒரு invasive species. So water hyacinth ஓட பேக்ரவுண்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா in Bengal presidency, right, when the British were there, they decided to introduce water hyacinth plant. ஸோ நிறைய வாட்டர் பாடிஸ் இன் பெங்காலில் வந்து இந்த வாட்டர் ஹயாசின்த் பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வாட்டர் ஹயாசின்த் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வாட்டர்ஸ் வர் ஃபில்ட் வித் பியூட்டிஃபுல் கலர்ட் ஃப்ளவர்ஸ். பட் போக போக தான் இதோட டேமேஜ் தெரிய வந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹயாசின்த் பிளான்ட் மல்டிப்ளைஸ் அக்ராஸ் தி வாட்டர் பாடி. ஸோ நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுச்சு அண்ட் இட் ஆல்சோ ஸ்டார்டட் ரீப்ரொடியூசிங் அட் அ வெரி ஃபாஸ்டர் ரேட். அண்ட் இவென்ச்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற டிசால்வ்ட் ஆக்சிஜனை நிறைய வாட்டர் ஹயாசின்த் பிளான்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் பாடிஸில் இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட்டர் ஹயாசின்த் வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ண வாட் ஹேப்பன் வாஸ் டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல்ஸ் இன் வாட்டர் பாடிஸ் கம்மி ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லெட் டு தி டெத் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ். அண்ட் பெங்காலில் நிறைய மக்கள் வந்து ஃபிஷ்ஷிங் தான் வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இதே கான்டெக்ட்ஸில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாகும் போது இட் லெட் டு அ ஹிட் ஆன் தேர் லைவ்லிஹுட். ஸோ எஸ், வாட்டர் ஹயாசின்த்னால ஏற்பட்ட டேமேஜ் வாஸ் ஸோ ஹெவி தட் இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. என்ன நிக்நேம்னு பார்த்தீங்கன்னா டெரர் ஆஃப் பெங்கால். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வி வில் ஆல்சோ ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னால் என்ன, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் இதோட இம்பேக்ட்ஸ் என்ன. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ நம்பர் 1, இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இட் இஸ் அ நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ். நான் நேட்டிவ்னா என்ன? இருக்கிற இடத்துலேருந்து இல்லாமல் வெளியிலேருந்து உள்ளே வர ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். நேட்டிவ் ஈகோசிஸ்டம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஈகோசிஸ்டமோட டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் இல்லை பாப்புலேஷனாக இருக்கட்டும் threaten பண்ணும் to the extent where it will lead to a reduction. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா disturbs the native ecosystem. நேட்டிவ் ஈகோசிஸ்டமில் இருக்கிற லோக்கல் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷனையும் கம்மி பண்ணும். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரீப்ரொடக்ஷன் ரேட். ஸோ எஸ், ஒரு ஸ்பீஷீஸ் வெளியிலேருந்து ஒரு ஈகோசிஸ்டம்குள்ளே வருதுன்னா இட் ஹேஸ் டு சர்வைவ் வெல். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரை டு ரீப்ரொடியூஸ் மேசிவ்லி அண்ட் மல்டிப்ளை இன் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் எபிலிட்டியும் அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு இடத்துக்குள்ளே ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துருச்சுன்னா இட் ஹேஸ் டு டிஸ்பர்ஸ் இட் செல்ஃப் வெல் த்ரூ ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், த்ரூ லேண்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான் வாட்டர் ஹயாசின்த். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் டிஸ்பர்ஸ்ட் இட் செல்ஃப் வெல். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபீனோடிபிக் பிளாஸ்டிசிட்டி. ஸோ ஃபீனோடிபிக் பிளாஸ்டிசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் டென் டு ஹாவ் வெரி குட் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஸோ எஸ், ஹார்ஷான என்வாயன்மெண்ட்ஸ் இருந்தாலுமே இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் தன்னையை ஈஸியாக இந்த என்வாயன்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் சம் மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் டாக் அபவுட் லாண்டனா கேமரா, இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற ப்ரொசாப்பிஸ் ஜூலிஃபோரா, சீனா ஸ்பெக்டாபிலிஸ், இது எல்லாமே ஆர் சம் மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ நெக்ஸ்ட், நவ் தட் we spoke about some examples, இன்வேசிவ் ஸ்பீஷீஸோட இம்பேக்ட்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். டாக்கிங் ஆஃப் இம்பேக்ட்ஸ், நம்பர் 1 மோஸ்ட் மேஜர் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ரெடியூஸ் தி பாப்புலேஷன் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷீஸ். ஸோ எஸ், இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் நேட்டிவ் ஸ்பீஷீஸோட ஃபுட் ரிசோர்ஸஸ், ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே கம்பீட் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ காம்படிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் டென் டு ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் டென் டு கெட் எஃபெக்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாட் டிக்ரடேஷன். ஸோ ஹியர் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ஒரு நேட்டிவ் ஈகோசிஸ்டம்குள்ளே வரும்போது இருக்கிற பயோடைவர்சிட்டியை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் கேன் ஆல்சோ லீட் டு மேசிவ் ஹேபிட்டாட் டிக்ரடேஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ். ஸோ சம்டைம்ஸ் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ஒரு நேட்டிவ் ஈகோசிஸ்டம்குள்ளே வரும்போது they also bring new diseases along with them. And finally biodiversity loss. So the overall damage invasive species pose பண்ணுறது can be very disturbing and destructive to native ecosystems, eventually leading to biodiversity loss. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட்ஸ் என்ன, அண்ட் வாட்டர் ஹயாசின்த் as an எக்ஸாம்பிளையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் எஸ், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாப்பிக்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தட் இஸ் none other than Prosopis juliflora. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இஃப் யூ ட்ரை டாக்கிங் அபவுட் Prosopis juliflora, there is a back story. ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ செமி ஆரிட் ரீஜன். ஸோ ஹியர் பன்னி கிராஸ்லேண்ட்ஸில் வந்து there was a community. இவங்க பேர் தான் மல்தாரிஸ். ஸோ இந்த மல்தாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நொமேடிக் பீப்புள் அண்ட் இவங்க வந்து தே ஆர் பாஸ்ட்ரோலிஸ்ட். ஸோ பாஸ்ட்ரோலிஸ்ட்னா என்ன, ஆனிமல்ஸை ரியர் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி. அண்ட் இந்த ஆனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி தே செல் தெம் டு மேக் அ லைவ்லிஹுட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மால்தாரிஸ் கிட்ட நிறையா நேட்டிவ் கேட்டில் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து when the government introduced Prosopis juliflora plants, இந்த Prosopis plants வந்து இருக்கிற நேட்டிவ் கிராஸஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஓட கம்பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது Prosopis juliflora பிளான்ட்ஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. ஸோ இதே இடத்துல இருந்த நிறையா நேட்டிவ் பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் அழிஞ்சிருச்சு. அண்ட் ஹியர் there was also a problem. இந்த மல்தாரிஸ் வச்சிருக்கிற கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா could not consume the leaves of Prosopis juliflora. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டில் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நிறையா மல்தாரிஸ் தன்னுடைய ஆக்குபேஷனையும் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரே ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தீஸ் வர் சர்டன் டேமேஜஸ் விச் டுக் பிளேஸ். ஸோ இதே கான்டெக்ட்ஸில் வி ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் தட் whenever there is a problem நம்ம சொல்யூஷன்ஸையும் தேடணும். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா Prosopis julifloraக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மல்டிபிள் அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Prosopis julifloraவோட பாட்ஸை யூஸ் பண்ணி நிறையா சப்ஸ்டன்சஸ் அண்ட் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட், உங்கள் வீட் ஃப்ளவரை வந்து டு மேக் இட் ப்ரோட்டீன் என்ரிச்ட் த Prosopis juliflora பாட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரைட்? அதே மாதிரி காஃபி சப்ஸ்டிடியூட்ஸ்க்கு, அதே மாதிரி டு ப்ரிப்பேர் கம்ஸ், ரைட்? இந்த எல்லாத்துக்குமே வந்து Prosopis juliflora பாட்ஸ் ஃபைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் லெட் அஸ் லுக் அட் அ ப்ரீவியஸ் இயர் கொஷின். So this is the question for all of you. இது ஒரு 2018 UPSC question. Why is a plant called Prosopis juliflora often mentioned in news? So option A, its extract is widely used in cosmetics. Option B, it tends to reduce the biodiversity in the area in which it grows. Option C, its extract is used in the synthesis of pesticides. Option D, none of the above. So yes, choose the correct option and comment section let me know the answer for this particular question. Thank you.